ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய பதேர் பாஞ்சாலி நிதர்சத்தின் பதிவுகள் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு ராஜபாளையம் ராம்கோ பொறியியல் கல்லூரியின் 3ஆம் ஆண்டு தகவல் தொழில்நுட்பம் பயிலுகின்ற மாணவி செல்வி தனிஷ்கா ஸ்ரீ அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். என் தாய் தமிழுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து எஸ்ரா நூல்கள் 100 என்ற தலைப்பில் இந்நன்னாளில் பேச வாய்ப்பளித்தமைக்கு ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் வினோதையா அவர்களுக்கு என் நன்றியை பாராட்டி, தமிழ் வளர்க்க தமிழ் தலைக்க வந்திருக்கும் பேசும் உங்கள் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து என் உரையை தொடங்குகிறேன். பதேர் பாஞ்சாலி நிதர்சனத்தின் பதிவுகள். இந்த நூல் ஒரு நாவலோ ஒரு திரைக்கதையின் சுருக்கமோ அல்ல. நாம் அனைவரும் அறிந்த பிரபல திரைப்பட இயக்குனர் சத்யஜித் ராய் அவர்களின் பதேர் பாஞ்சாலி என்ற திரைப்படத்தின் காட்சிகள், இசை, சலனங்கள் இவை அனைத்தும் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் வார்த்தைகளால் உயிர் பெற்ற ஒரு உன்னதமான படைப்புதான் இந்த நூல் என்றுதான் சொல்ல வேண்டும். திரைப்படத்திற்கும் இலக்கியத்திற்குமான ஒரு பாலம் இந்த நூல். ஆம், சினிமா பற்றிய விமர்சனங்களில் அற்புதமான படைப்பு என இன்றளவும் திரைப்பட பிரியர்கள், கலை விழிப்புணர்வுள்ள வாசகர்களால் போற்றி பாராட்டப்படும் ஒரு உன்னதமான படைப்பு தான் இந்த நூல் பதேர் பாஞ்சாலி நிதர்சனத்தின் பதிவுகள். இதன் கதை ஒரு கிராமத்தின் மடியில் பிறக்கும் கனவு. மழைநீர் சுழன்றோடும் பாதைகளில் இசைக்கும் காட்சிகள். இந்த கதை நெஞ்சை நெகிழ வைக்கும் ஓர்வழி பாதை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆம், பசுமை, இயற்கை, துயரம், கனவு, வறுமை இவை அனைத்தும் ஒரு பாமர குடும்பத்தினை இந்த பாருலகத்தில் எப்படி பிரவேசிக்க செய்தது என்பதுதான் இதன் சுருக்கம். இந்த கதைகளின் கதாபாத்திரங்கள் ஹரிஹர், சர்பேஜியா அவர்களது மகள் துர்கா, மகன் அப்பு. இந்த கதாபாத்திரங்களாகட்டும், இந்த கதையின் கட்டமைப்பாகட்டும், வாசகர்களின் நெஞ்சத்தில் பசுமரத்தாணி போல பதிவதன் காரணம் என்ன என்ற கேள்வி நம்முள் எழுந்தால் அதற்கான பதில், காலத்தால் பிணி தன்னை வாட்டிய பொழுதிலும் ஒரு காலமும் தனக்கென செலவழித்திடாத தந்தை, தன் வாழ்நாள் முழுவதும் தனக்கென சமைத்து ருசி பார்த்திடாத தாய், இவர்கள் மத்தியில் என்னை போல் நம்மை போல் கஷ்டம் என்றால் என்னவென்றே தெரியாமல் அடித்தளமிட்டு அரவணைப்பாய் வளரும் குழந்தைகள் என தன்னை, தன் குடும்பத்தினை வாசகர்கள் இந்த கதை வழி காணும் உணர்வுதான் இந்த நூலின் உயிர் என்று சொன்னால் அது மிகையாகாது. விரைந்து கதைக்குள் சென்றோமானால் காலம் தொட்டு கிராமங்களில் எங்கோ ஒரு மூலையில் இருக்கும் வறுமையின் வாட்டம். ஆம், ஏழ்மையின் விளிம்பில்தான் ஹரிஹர், சர்பேஜியா, துர்கா, அப்பு இவர்களது வாழ்க்கை ஒரு குடிசையில் நகர்கிறது. எளிமையான வாழ்க்கையிலும் அன்பிற்கும் அரவணைப்பிற்கும் அந்த குடும்பம் ஒரு அமுத சுரபியாகத்தான் திகழ்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். குடும்பத்தின் வழிகளையும் வேதனைகளையும் புரிந்து நடந்து கொள்ளும் ஒரு சராசரி மூத்த பிள்ளையாகத்தான் துர்கா வளர்கிறார். சுருக்க சொன்னால் கள்ளம் கபடம் இல்லாத வெள்ளந்தியான ஒரு பெண் குழந்தைதான் துர்கா. பெரிய கனவுகள் கிடையாது, அணிகளின் மீது ஆசை இல்லை, இதுதான் துர்கா. சரி, இன்றைய சூழலில் தாய் தந்தை இருவருமே பணிக்கு செல்லும் வேளையில் இந்த துர்கா, அப்பு மாதிரியான குழந்தைகள் யாரிடமிருந்து அன்பை பெறுவார்கள் தெரியுமா? தாத்தா பாட்டியிடம் இருந்து. ஆம், தான் கண்டிடாத உயரத்தையும் தன் மகன் வழி மகள் வழி பிள்ளைகள் கண்டிட தினசரி சுயநலமின்றி பிரார்த்திக்கும் ஓர் உன்னதமான உறவுகள் அவர்கள். இந்த உன்னதமான உறவு இரத்த சொந்தமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. காலம் தந்த பரிசாக கூட இருக்கலாம் அல்லவா? அப்படித்தான் துர்காவின் வீட்டின் அருகே இருக்கும் இந்திரதாகாவுக்கும் துர்காவுக்குமான உறவு. சின்ன சின்ன சந்தோஷங்களையும் சிறுமி தேடி சென்ற இடமாக அந்த பாட்டி இருக்கிறாள். இவர்களது உறவு எப்படிப்பட்ட ஓர் உணர்வு என்று கேட்டால், ஏழ்மையை புறக்கணித்து புன்னகையை பிறப்பிக்கும் ஒரு உன்னதமான உறவாகத்தான் இவர்களது உறவு இருக்கிறது. காலம் கஷ்டங்களை தந்தாலும், வாழ்க்கையில் வலியும் வேதனையும் நிறைந்தாலும் இயற்கை ஒருபோதும் அதன் அற்புதங்களை நிகழ்த்த தவறியது கிடையாது. அப்படித்தான் அப்புவின் பிறப்பு அந்த குடும்பத்தில் சின்ன சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. அப்பு, அவனது விழிகள் இந்த உலகத்தையே ஆர்வத்துடன் அற்புதமாக பார்க்கும் குழந்தையின் விழிகள். அந்த கண்களின் மூலம் தாய் தந்தை, அதாவது ஹரிஹர், இருவரும் தங்களது கனவுகளை காண்கிறார்கள். பெற்றோர்கள் வாழும் வாழ்க்கையே பிள்ளைகளுக்காகத்தான் அல்லவா? அவர்களின் சந்தோஷத்தை விட வேறென்ன அவர்களுக்கு இன்பத்தை அள்ளி தந்து விட முடியும்? இதுக்கு ஹரிஹரும் சர்பேஜியாவும் மட்டும் விதிவிலக்கா என்ன? தன்னை மறந்து, பசி மறந்து, வழி மறந்து
தாய் தந்தை சந்தோஷமாக இருக்கும் தருணம் அது. இந்த இனிமையான தருணத்தில் வறுமை அந்த குடும்பத்தை விட்டு விட்டதா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது, தொடர்ந்த வண்ணமே இருக்கிறது. பண்டிதராக பணிபுரிகிறார் ஹரிகர். வருமானத்திற்காக வெளியூர்களில் அலைந்து திரியும் ஒரு சூழ்நிலை. இன்னல்களிலும் இன்பத்தை அள்ளித்தரும் ஒரு இல்லத்தரசியாகத்தான் சர்வேஜயா தன் குடும்பத்தை வழி நடத்துகிறாள். பசியை மறந்து புன்னகைக்கும் அந்த தாயின் விழிகளை உற்று நோக்கினோமானால் எப்பொழுதும் அதில் கவலைதான் தங்கி இருக்கும். இப்படி சின்ன சின்ன சந்தோஷங்கள், அளவுக்கு அதிகமான சச்சரவுகள், இப்படித்தான் அவர்களது குடும்பம் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த கிராமத்தின் பசுமை, மின்னும் காட்சிகள், மரம், புல்வெளி, அந்த வானம், இவை அனைத்துமே அந்த குழந்தை அப்பு அவனது கண்களில் வண்ணம் பூக்கும். அப்பு துர்காவுடன் விளையாடும் சின்ன சின்ன அனுபவங்கள், மண்ணில் கண்ட எறும்பில் தொடங்கி வானில் பறந்த பறவை வரை அந்த குழந்தைகளுக்கு அனைத்துமே புதுமைதான். இப்படிப்பட்ட ஒரு வசந்த காலம் எனக்கு தெரிந்து என் தாய் தந்தையர் காலத்தோடு முடிந்து விட்டது என நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இன்றைய சூழ்நிலையில் கைபேசியால் சிறைப்பட்டு தொழில்நுட்பத்தால் தன்னுணர்ச்சி மறந்து கிடக்கும் குழந்தைகளின் மத்தியில் அன்று துர்காவுக்கும் அப்புவுக்கும் தூரத்தில் ஒலிக்கும் ரயிலின் ஓசையும் அதன் அதிர்வலைகளும் கூட பசியை மறக்க வைக்கும் ஒரு அற்புதமாகத்தான் இருந்தது. என்ன இருந்தாலும் கஷ்டங்களை மட்டுமே கண்டு வளர்ந்த ஒரு பிள்ளை பருவம்தான் துர்காவுக்கும் அப்புவுக்கும். பசியால் வாடிய பாவை ஒரு நாள் உணவை திருடி விடுகிறாள். பாவம், பிழை என்று கூட அறிந்திடாத பருவம். என்ன செய்வாள் அந்த பச்சிலம் குழந்தை? இதைத்தான் உறக்கச் சொன்னார் பசி ஒரு பிணி என்று வள்ளலார் அல்லவோ. அந்த கிராமமே அவளை குற்றவாளியாக பார்க்கிறது. பெற்ற தாய் சர்வேஜியாவின் நெஞ்சம் பதைக்கிறது. குழந்தையின் பசியை தீர்க்க முடியவில்லை என்ற ஆதங்கம், வாழ்க்கைதான் வழி சொல்ல வேண்டும் என்ற ஏக்கம், தன் குழந்தை திருடியதற்கு தானும் ஒரு காரணம் என்ற குற்ற உணர்ச்சி, இதைவிட ஒரு பெற்ற தாய்க்கு அயராத துன்பம் என்ன இருந்துவிட முடியும்? இந்த கஷ்டங்களோடு அந்த குடும்பம் மீண்டு விட்டதா என்று கேட்டால் நிச்சயமில்லை. சிறிது காலம் கழிந்து அந்த குழந்தையின் மனதில் முதல் மரண ஓசை, அவளுக்கு மிகவும் நெருங்கிய சிநேகிதியான இந்திரதாகா பாட்டியின் இறப்பு அந்த குடும்பத்தை சோகத்துக்கு தள்ளுகிறது. அடிமேல் அடி விழுந்தாலும் மீண்டுதான் வருகிறார்கள். ஆனாலும் காலம் அதன் கஷ்டத்தை கொடுப்பதற்கு ஒருபோதும் தவறியது கிடையாதல்லவா? அப்படித்தான் தலையில் இடி விழுந்தால் போல் அந்த குடும்பத்தில் ஒரு துயரம். துர்கா நோய்வாய்ப்படுகிறாள். காய்ச்சல் ஏற்படுகிறது. பசியும் குளிரும் அந்த பாவையின் உயிரை குடிக்க துர்கா ஒரு நாள் இறந்து விடுகிறார். இப்படிப்பட்ட ஒரு இன்னலான சூழ்நிலையில் வறுமை அந்த குடும்பத்தை எவ்வாறு வாட்டியதென்றால், வருமானத்திற்காக தந்தை வெளியூரில் இருக்கிறார். அவருக்கு இந்த துயர செய்தி தெரியாது. தந்தை இல்லாத சமயத்தில் தம்பிதான் தந்தை ஸ்தானத்திலிருந்து துர்காவுக்கான இறுதி சடங்குகள் அனைத்தையும் செய்து முடிக்கின்றான். தாயின் கண்களில் கண்ணீர் அலைமோதுகிறது. இதுவரை அற்புதங்களை மட்டுமே கண்ட அப்புவின் விழிகளில் ஏனோ தடுமாற்றம் தொற்றிக் கொண்டது. தந்தை வீடு திரும்புகிறார். தன் மனைவிக்காக, தன் செல்லப்பிள்ளை துர்காவுக்காக, அப்புவுக்காக வாங்கி வந்த பொருட்களை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கிறார். கைமாறாக அவர் எதிர்பார்த்தது என்னவோ, அவர்களது முகத்தில் சின்ன சிரிப்பையும் சந்தோஷத்தையும். மாறாக அவருக்கு காத்திருந்தது அதிர்ச்சியான இந்த துக்க செய்தி. இதை கேட்டு தன் உலகமே மாறி போனது போன்ற உணர்வில் தடுமாறி நிலை குலைந்து உட்காருகிறார் தந்தை. அந்த குடும்பத்திற்கே அது மீண்டு வர முடியாத ஒரு துயரமாக இருக்கிறது. காலம் கடந்து செல்கிறது. மீண்டும் அப்புவின் கண்களில் அதே கனவுகள், அற்புதங்கள். இருப்பினும் அக்காவுடன் சேர்ந்து ரசித்த அந்த ரயிலின் ஓசைகள் பாவம் அந்த பச்சிளம் குழந்தைக்கு வெறுமை மட்டுமே தொற்றிக் கொண்டது. இப்படி இருக்க அவர்கள் வாழ்ந்த வீட்டில் துர்காவின் நினைவு மட்டுமே நிரம்பி நின்றது. அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் காலம்தான் வழி சொல்ல வேண்டும் என வீட்டை விட்டு வெளியேறி வாழ்க்கை காட்டிய பாதைகள் அந்த குடும்பம் கிராமத்தை விட்டு நகர்ந்து செல்கின்றது. விரைந்து கதையின் முடிவுக்கு வந்துவிட்டோம். நம்மில் பலருக்கும் ஐயம் ஏற்படலாம். பசியின் பிணி, குடும்ப கஷ்டம், வறுமையின் வாட்டம், இவற்றை எடுத்துரைக்கும் ஒரு கதையின் கட்டமைப்பு தான் இந்த திரைப்படம், இந்த நூல் என்று. ஆனால் உண்மையில் நம்மில் எத்தனை பேர் பசி பிணியால் வாடி கிடந்தோம் என்று எனக்கு தெரியவில்லை. கேட்பதற்கும் உணர்வதற்கும் கஷ்டமாக இருப்பினும், 2ஆம் உலகப் போர் காலகட்டங்களில் சில நேரங்களில் சில மனிதர்கள் இறந்த மனித மாமிசத்தையும் மனித மலத்தையும் உண்டு வாழ்ந்த காலம் உண்டு. ஒரு காலத்தில் அப்படித்தான் மனிதம் நகர்ந்தது. அதிலிருந்துதான் இன்றைக்கு நாம் அனுபவிக்கும் இந்த நவீன சொகுசான தொழில்நுட்பம் மலர்ந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதுதான் நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய நிதர்சனமான உண்மையிலும் உண்மை. இதைத்தான் உறக்க இந்த கதை சொல்கிறது.
இன்றைய காலகட்டங்களில் ஊர் இரண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பது போல் எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள், எதற்கெடுத்தாலும் போராட்டங்கள். நான் உயர்ந்தவனா, நீ தாழ்ந்தவனா, நீயா நானா என்ற போட்டி பொறாமை. இருப்பினும் யாராக இருந்தாலும் இமயத்திலிருந்து நொடி பொழுதில் சரித்து சமநிலைக்கு கொண்டு வரும் சக்தி இயற்கைக்குள்ளது. இதை யாராவது மறுக்க முடியுமா? பசி பிணி என்ற ஒன்று நம்மை தொற்றிக் கொண்டால் நீ என்ன நான் என்ன, எதை கொண்டு வந்தோம், எதை எடுத்து செல்ல. இப்படி இருக்க நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கும் வாழ்க்கையை எத்துணை நன்றி பாராட்டி கடவுளிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உண்மையை எளிமையான ஒரு கதை கட்டமைப்பில் உறக்கச் சொன்ன ஒரு திரைப்படம் தான் பதேர் பாஞ்சாலி. இதற்காகத்தான் 1956 தேசிய விருது, சிறந்த வங்காள திரைப்படம், பெர்லின், வாட்டிகன், சான் பிரான்சிஸ்கோ, கெனான்ஸ் போன்ற சர்வதேச விருதுகளையும் இந்த திரைப்படம் தட்டி குவித்தது. இந்த திரைப்படத்திற்கு தன் எழுத்துக்கள் மூலம் உயிர்ப்பித்து எழுப்பியவர்தான் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் தனது நூல் பதேர் பாஞ்சாலி நிதர்சனத்தின் பதிவுகள் மூலம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பை பற்றி எனது கருத்துக்களை இந்நன்னாளில் பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கும் என் வாய்மொழி கேட்டு ரசித்தமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. சிறப்பான அந்த நூல் குறித்த அறிமுகம். சினிமா நிறைய பார்க்கின்ற நாம் சினிமாவை பற்றி எந்த வகையில் கூடுதலாக தெரிந்து வைத்திருக்கின்றோம்? ஒரு பஞ்சத்தினுடைய கதை, ஒரு வாழ்ந்து கட்ட குடும்பத்தினுடைய கதை என்கின்ற அடிப்படையில் அந்த படம் குறித்து, அந்த படத்தினுடைய பதிவுகள் குறித்து மிக அழகாக பாத்திரங்கள் அறிமுகம் செய்து அதனுடைய கதை தொடங்கி அதை எடுத்துரைத்த பாங்கு மிக அருமையாக அமைந்திருந்தது. தனிஷ்கா ஸ்ரீ அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.